ஹாய் கைஸ், குட் ஈவினிங், வெல்கம் பேக்குங்க. நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து திருப்பதிக்கு 35 ரூபீஸில் சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்துருந்தோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் கார்டில் போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இப்போ நம்ம அகைன் இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 16220 திருப்பதியில் இருந்து சாமராஜ நகர் வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். 530 கிலோமீட்டர் 11 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காது. பட் நம்மளோட லக்குக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து இப்போ தான் நம்மளுக்கு சார்ட் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. சைடில் ஒயரே கொடுத்துட்டாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஜெர்னியை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நைட்டு 9:55க்கு திருப்பதியிலேருந்து எடுப்பாங்க. பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 தாங்க ஆகுது. நம்ம இவ்வளோ இயர்லியராக எந்த ஒரு விளாகும் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது. பட் திஸ் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மடம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிக்க போகிறோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏற போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். எப்போ பார்த்தா ட்ரெயின் இதையே காட்டிகிட்டே இருக்கோமா, அதனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி தான். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களே ட்ராவல் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். டைம் இப்போ கரெக்டாக 6:30 ஆகுதுங்க, ஈவினிங் ஆகுது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறோம். சும்மா கயமையாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. இது முடிகிற வரையுமே இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லை விற்கிறாங்க. ஒரு பில்லை வந்து 50 ரூபாய் தான். ஸோ அப்படியே இங்கே வாங்கியாச்சு. இந்த அக்கா தான் விற்றுட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டேஷன் வாசல்லையே ரொம்ப நாள் வாங்கணும்னு ஒரு ஆசை, எப்படியோ வாங்கியாச்சுங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்க, அதான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வரலாங்க. ஸ்டெப்ஸ் மூலமாக மேலே ஏறி வந்தீங்கன்னா அப்படியே இந்த காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சாமி தரிசனத்துக்கான டிக்கெட்டு அப்புறம் அன்னதானம் எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸில் தான் கொடுப்பாங்க. நாம் அப்படியே இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி அப்படியே இங்கே போக போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம்ஸ் இருக்குது, டார்மெட்டரி இருக்குது, லாக்கர் இருக்குது, பாத்திங் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குங்க இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே. நாம் இப்போது விஷ்ணு நிவாசம்ன்ற காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அன்னதானம் போடுவாங்க. 7 மணிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி வந்து 6:40 ஆகுதுங்க. உள்ளே போக கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட டாரிஃப்லாம் இங்கே இருக்குது. ரூம் சூட், ஏசி ரூம், ஏசி சூட் இதெல்லாம் ரேட் பார்த்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. ரூம் புக் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே ஸோ இங்கே லைன் நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த லைனில் இருந்தால் நீங்கள் ரூம் புக் பண்ணணும். அதர்வைஸ் இல்லைனா இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்கலாங்க. உங்களோட லக்கேஜை நீங்களே வச்சு நீங்களே பார்த்துக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து 2nd ஃப்ளோரில் தான் கொடுக்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சரவண பவன் இருக்குங்க. நீங்கள் பணம் கொடுத்தும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா மேலே 2nd ஃப்ளோரில் ஃப்ரீயாகவும் சாப்பிட்டுக்கலாம். நாம் இப்போ 2nd ஃப்ளோர் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே ஒரு லைன் நிற்கிது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த அன்னதானத்துக்கான லைனு. அன்னதானம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் சோறும் தயிர் சோறும் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் மாதிரி இருக்குங்க. நாம் அப்படியே லைனில் நின்னோம்னா அங்கே இருக்காங்க பாருங்கள், அவங்க நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே டேபிளுக்கு வந்துட வேண்டியதான். ஹே கைஸ், நாம் வந்து நல்ல திருப்தியாக அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கோயிலில் இந்த மாதிரி அன்னதான சாப்பாடு சாப்பிட்றேன். உண்மையிலே இன்றைக்கி கிடச்ச சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்தது. சாம்பார் சாதமும் தயிர் சாதமும், சாம்பார் சாதம் செம்ம சுட கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது லாக்கர்லாம் போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த ரூமில். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இங்கே டாய்லெட் வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்ததுங்க. நான் அப்படியே வெயிட்டிங் ஹால் பக்கத்துலேயே டாய்லெட் இருந்தது வெளியவே. அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:55க்கு திருப்பதியிலேருந்து எடுப்பாங்க. ஸோ வாங்க வழக்கம் போல் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு வழியாக நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்தாச்சுங்க. மூச்சு வாங்குதுங்க. எப்போ இந்த திருப்பதி வந்தாலும் நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ளே வரதுக்குள்ளே போதுன்னு ஆகிடும். ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் வரும்போது அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க. அந்த இடத்துல தான் அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் பேக்ரவுண்டில் பார்ப்பீங்க பாருங்கள். ஸோ அந்த எல்லா க்ரௌடையும் தாண்டி பிளாட்ஃபார்ம் 4க்கு வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம அப்படியே இன்ஜின்லேருந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம வரலாம். இன்னைக்கு நம்மளே திருப்பதியில இருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் யாருக்கிட்ட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்கிறா இருப்பாருங்க வேப்பூர் அரக்கோணம். ஸோ இவர் தான் இன்னைக்கு நம்மளே அழைச்சிட்டு போறாருங்க. வழக்கமாக நம்ம பார்க்குற லோக்கல் ஷாட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே வரிசையாக நம்ம அந்த ட்ரெயின் காம்போசிஷன், இந்த ட்ரெயினில் இருக்க கோச் காம்போசிஷன் பார்ப்போம். ஆனால் இந்த வாட்டி நம்ம கோச் காம்போசிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரேக் ஷேரிங் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அதை பார்த்த பிறகு அப்படியே நம்ம இந்த ட்ரெயினில் இருக்க கோச் காம்போசிஷன் நம்ம பார்க்கலாம். இதுதாங்க நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங்க. சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு கருடாதிரியா வரும். அப்புறம் திருப்பதியிலேருந்து சாம்ராஜ் நகர் கிளம்புங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகர்லேருந்து மைசூருக்கு ஒரு அன்ரிசர்வ்டு ட்ரெயினாக இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் கூட இந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணுது. இந்த ட்ரெயினில் இருக்க கோச் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கா, இன்ஜினுக்கு அடுத்து ஒரே ஒரு SLRD அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்டு கோச் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க 2 அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்லீப்பர் கோச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 11 ஸ்லீப்பர் பெட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான சூப்பரான ஒரு விஷயம். 11 ஸ்லீப்பர் இருக்குது. ஸோ ரிசர்வேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது, நிறையா டிக்கெட் இருக்கும். இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டயர் ஏசி இருக்குங்க. 2 கோச் கொடுத்துருக்காங்க. இதில் 3rd ஏசிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு 2 டயர் ஸ்டார்ட் ஆகுது. 2 டயரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினில். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க இந்த ட்ரெயினில். அதாவது கேபின் கூப்பே எல்லாம் வரும்ல, அந்த கோச் இருக்குது. ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேபின்ங்க, 4 பேர் இருக்கிறது. நல்லா அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஏசி குழுன்னு வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பே இருக்குங்க. ஸோ இதுதாங்க கூப்பே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு போய் அப்படியே மேலே படுத்துக்கலாம். அழகாக 2 பேர் இருக்கலாங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயே கபோர்டு எல்லாமே இருக்குங்க. என்ன அழகாக இருக்குது. ட்ரெயினில் இப்போ தான் கபோர்ட்லாம் பார்க்குறேன். உங்களோட துணியெலாம் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். செம்ம கம்ஃபர்ட்டுங்க. கதவை சாத்திட்டிங்கன்னா அவ்வளோதான். உள்ளே லாக்கை போட்டிங்கன்னா ரூம் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்ரிசர்வ்டு இருக்குங்க. D1 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அன்ரிசர்வ்டு 2 அன்ரிசர்வ்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு SLR இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினில் இருக்க கோச் காம்போசிஷன். இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா D1 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரிசர்வேஷன் கிடையாது, பழைய போட வச்சுருப்பாங்க போல், அவ்வளோதான். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன். பட் நான் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறேன்ற இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்ல. நாம் வந்து ஸ்லீப்பரில் தாங்க புக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோரியை நான் முன்னாடி போயிட்டு சொல்கிறேன். நம்மளுக்கு கிடச்சிருக்க ஸ்லீப்பர் கோச் நம்பர் பார்த்தீங்கன்னா S3ல தான் நம்மளுக்கு கோச் சீட் கிடச்சிருக்கு. கோச் கிட்ட போயிட்டு நான் அந்த பெரிய ஸ்டோரியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் ட்ராவல் பண்ண போகிற கோச் இந்த கோச்சு தாங்க. S3 கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்க சீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 33, அதாவது 31, 39, அப்புறம் இங்கே இருக்க 31 தாங்க. 2 சைடில் ஒரு கிடச்சிருக்கு இந்த வாட்டி நம்மளுக்கு. நாம ட்ராவல் பண்ணுற S3 கோச் ஆல்மோஸ்ட் இங்கே பாதி வந்து ஃபுல் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இப்போ தான் எல்லாருமே சீட்டில் செட்டில் ஆகிருக்காங்க. நம்மளை
நம்மளோட ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. ட்ரெயின் டிபார்ட் ஆன பிறகு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். டைம் இப்போ கரெக்டாக 9:55 ஆகுதுங்க. நம்மளோட ட்ரெயினை திருப்பதியில் இருந்து ஆன் டைமுக்கு எடுத்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ஹாரன் சவுண்ட் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும், கேட்டிருக்கோம்னு நம்புகிறேன். வீட்டில் போய் எடிட் பண்ணும்போது தான் தெரியும். நம்மளோட ட்ரெயினை 9:55க்கு திருப்பதியிலேருந்து எடுத்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. சாம்ராஜ் நகர் பார்த்திங்கன்னா ஒரு 530 கிலோமீட்டர் 11 ஹவர்ஸ் ட்ரெயின் ஜர்னி இருக்குது. அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவலோட பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்த்டே பையில் ட்ராவல் பண்ணியிருந்தோன்னு மதுரையில் இருந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மகாலில் வந்திருந்தோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திருப்பதிக்கு இந்த 35 ருபீஸ் அந்த மெமூவில் மட்டும்தான் பிளான் இருந்தது. இது 2 பிளான் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் தான் இருந்தோம். பட் அன்சடனாக வந்து திடீர்னு தோணுச்சு நம்மளுக்கு இந்த ட்ரெயினை சாம்ராஜ் நகர் வரைக்கும் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. டிக்கெட் செக் பண்ணி பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. வெயிட்டிங் லிஸ்ட் 50 தான் இருந்தது புக் பண்ணும்போது. ஸோ காலையில் 7 மணிக்கு தான் டிக்கெட்டே புக் பண்ணோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காதுன்னு நினச்சோம். ஏன்னா சார்ட் ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் 48 49 நின்றுட்டு இருந்தது. லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைல் ஒயரே கொடுத்துட்டாங்க. ஆர்ஏசி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு 2 சைல் ஒயர் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஜாலியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைமாக இருக்கனால நம்ம வந்து பெருசாக எதுவும் கவர் பண்ண போகிறது இல்லைங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு நம்ம 4:30 மணின்னு நினைக்கிறேன் பெங்களூர்லேருந்து காலையில் பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணலாங்க. Three hours later. ஹாய் கைஸ், குட் மார்னிங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்திருக்கோம். நைட்டு ஒரு 5 மணி நேரம்னு நினைக்கிறேன். நல்லாவே தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுதுங்க. பெங்களூர் வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து நம்ம வழக்கம் போல் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகும். இப்போ தான் எந்திரிச்சேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே எடுத்துகிட்டே போகலாங்க. 9:30 மணிக்கு நம்ம இன்றைக்கி சாம்ராஜ் நகர் போவோம். கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் அதிகமாகிடும். அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். டைம் இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. நாம் இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4:30 எடுக்கணுங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு 1/2 hour டிலேயாக தான் இங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். கேஎஸ்ஆர் பெங்களூர் எப்படி இருக்கும், எப்போ வந்தாலும் பரபரப்பாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஒரு ஆள் இல்லை. ஸ்டேஷனே சும்மா எம்டியாக இருக்குங்க. இப்படி நீங்கள் பார்த்தது உண்டா ஸ்டேஷனை? நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் எந்திரிக்கவே இல்லைங்க. ஸோ எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு 6 மணிக்கு வெளிச்சம் வந்த பிறகு அகெயின் நம்ம பார்க்கலாம். நம்ம திருப்பதியில் இருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் போகிறோம்ல, இந்த ட்ரெயினோட சார்ட் வந்து நான் சொல்லவே இல்லைங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியில் ஒரு சார்ட் இருக்குது. இன்னொரு சார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 சார்ட் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா வண்டி திருப்பதியிலேருந்து எடுக்கும்போது ஒரு டிக்கெட் கூட இல்லை, நாட் அவைலபிளில் இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காட்பாடியிலையும் டிக்கெட் இல்லைங்க. இங்கேருந்து இந்த பெங்களூரில் ஒரு சார்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து சாம்ராஜ் நகர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 230 சீட் வந்து அவைலபிளாக இருந்தது. என்னால் அதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுக்க முடியல, சரியான தூக்கம். ஏன்னா நேற்று நைட் நான் பார்க்கும்போது 230 சீட் இருந்ததுங்க. அதே மாதிரி தான் காலையில் அதே தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயர்லி மார்னிங் வந்து சார்ட் இதாகுமா, அதனால் அதை மட்டும் நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. அண்டு இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்கமிங் ஸ்டேஷன் வந்து பெருசு மைசூர் வரப்போகுது. மைசூரில் நம்மளுக்கு லோக்கோ சேஞ்ச் இருக்குங்க. எலக்ட்ரிக்கை கழட்டி அப்படியே டீசலை மாட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ எல்லாமே வரும். நம்ம மைசூருக்கு ஒரு 7:30 போல் போய் ரீச் ஆகிடுவோம்.
நாம் லாஸ்ட் டைம் பெங்களூர் வந்திருந்தப்போ அந்த இன்டர்சிட்டி ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்திருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு பிச்சு எடுத்துருச்சு. பெங்களூருக்கே இந்த நிலமையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிச்சுது. பட் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியல, கை கால்லாம் வரைச்சிருச்சு. ஏதோ குளிர்காலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸ்டில் இன்னும் போகலை, வெயில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மாண்டியா தாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தே பாரத்தோட சிங்க் இருக்கும். ஏன்னா நான் இப்போ மைசூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிற வந்தே பாரத் வந்துகிட்ருக்கு. ஐ திங்க் சாஃப்ரான்னு நினைக்கிறேன். எப்படியோ அவரை இப்போ கேப்சர் பண்ணிடலாம். இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தான், பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆப்போசிட்டில் வரும்போது கண்டிப்பாக எடுத்துடலாம் அதை. நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டியாங்க. இந்த ஊரை பற்றி சொல்லி ஆகணும். மாண்டியான்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் வந்து ரொம்ப 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 ஃபேமஸுங்க. இந்த சிட்டியை வந்து மாண்டியா சிட்டின்றதை விட சுகர் கேன் சிட்டின்னு அழைப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த கரும்பு உற்பத்தி வந்து இந்த ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாண்டியா ஊரில் இருந்து நம்மளுக்கு மைசூர் பார்த்தீங்கன்னா வெறும் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. இன்னும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம மைசூர் ஜங்ஷன் போயிடுவோம். மைசூர் ஒன்ஸ் நம்ம வண்டி என்டர் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரெயினில் இருக்க எல்லா பேசஞ்சரும் இதில் மோஸ்ட்லி இறங்கிடுவாங்க. சாம்ராஜ் நகருக்கு ஒரு சில பேர் தாங்க போவாங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயினில். ஜாலியாக வீடியோ எடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே டீசல் செக்ஷன் இருக்குது இன்றைக்கி. ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட நாம் மைசூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:37 ஆகுது. 7 o'clock வர வேண்டிய ட்ரெயின். ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட நாம் மைசூர் வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தான் முக்கால்வாசி பேசஞ்சர் மைசூர்லேயே இறங்கிட்டாங்க. இதுக்கடுத்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் வண்டி இதே மாதிரி ஃப்ரீயாக தான் போகும். நம்மளுக்கு vlog எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. சரி வாங்க அப்படியே இன்ஜின் கிட்ட போயிடலாம். நம்ம இன்ஜின் கிட்ட போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கை கழட்டிட்டு டீசல் மாட்டுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன லோக்கோ போடுறாங்கன்றதை பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அந்த டாடா இஸ் லோக்கோ போட்டு தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்ன போடுறாங்கன்றத ஃப்ரண்ட்டில் போய் நம்ம பார்த்துடலாம். நம்ம நடந்து வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினை கழட்டிட்டு போயிட்டுருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து இன்ஜின் கழட்டியாச்சு. ஸோ அந்த தான் இன்ஜின் போயிட்டுருக்கு. இதுக்கடுத்து நம்மளுக்கு டீசல் வருங்க. சவுண்டு கேட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ட்ரெயினுக்கான லோக்கோ வந்தாச்சுங்க. டாடா இஸ் லோக்கோ WDP4 சூப்பராக இருக்கும்.
நம்ம இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஹூப்ளியிலேருந்து தஞ்சாவூருக்கு ஒரு ட்ரெயின் வந்திருந்தது. அப்போ நான் வந்து திருச்சியிலேருந்து இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ இதே மாதிரி இன்ஜின் தான் வந்தது. டாடாய்ஸ் லோக்கோன்னு இதை சொல்லுவாங்க இதுக்கு பேரை. ஸோ அவ்வளோதான், கப்பல் பண்ணிடுவாங்க. சரி மக்களே, வாங்க நம்மளுடைய கோச்சுக்கே போயிடலாம். நம்ம கோச் இல்லை, ஏன்னா ட்ரெயினே காலியாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ரோரிங் சவுண்டை கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம இந்த அழகான ரோரிங் சவுண்டை கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவோம். இன்ஜின்லேருந்து ஒரு 2வது பெட்டியில் தான் இருக்க போகிறேன். வாங்க, ட்ரெயின் ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு, அதனால் உடனே எடுத்துருவாங்க. கப்ளிங் ஆல்சோ டன் ஆகிடுச்சுங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆகுதுங்க. 7:20க்கு நம்மளோட ட்ரெயினை மைசூர்லேருந்து எடுக்கணும். பட் ஒரு 40 minutes டிலேவோட தான் இங்கேருந்து எடுக்கிறோம். கரெக்டாக டைம் 8 o'clock ஆகிடுது. நம்மளுடைய ட்ரெயினை மைசூர் ஜங்ஷன்லேருந்து எடுத்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து சாம்ராஜ் நகருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப நாளாக வரணும்னு ஒரு ஆசை, பட் நேரம் அமையவே இல்லை. இந்த ட்ராவலோட முக்கியமான செக்ஷனே இந்த லைன் தான், மைசூர் டு சாம்ராஜ் நகர் தான். ஸோ இந்த மைசூர்லேருந்து சாம்ராஜ் நகர் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இந்த 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பியூர் டீசல் செக்ஷன் தான். அந்த எல்லாத்துக்கும் மேலே சிங்கிள் லைன் மட்டும்தான் இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லீப்பர் கோச்சில் தாங்க இருக்கோம், S1ல் இருக்கோம். அன்ரிசர்வ்டு போகலான்னு பார்த்தா அன்ரிசர்வ்டில் எல்லா இடத்துலையும் எல்லா சீட்லேயும் ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம S1 கோச்சில் இருக்கோங்க. மைசூருக்கு அடுத்து சாமராஜ் நகர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 ஸ்டாப் இருக்குங்க. அதில் ஒரு ஸ்டாப்பான சாமராஜபுரம்ங்க. வெயில் கரெக்டாக ஸ்க்ரீனில் அடிக்குது.
நம்ம ட்ராவலுடைய லாஸ்ட் ஸ்டாப்பான நஞ்சன்கட் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். இதுதான் நம்ம ட்ராவலுக்கு கடைசி ஸ்டாப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமராஜ நகர் தான். ஒரு 40 நிமிஷம் டிலேயோட நஞ்சன்கட் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேசஞ்சர் இந்த ஊரில் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்க க்ரௌடு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம கோச்சில் இருக்க க்ரௌட் அவ்வளோதாங்க. கொஞ்சம் பேர் தான் இங்கேருந்து சாமராஜ நகர் போவாங்க. இந்த நஞ்சன்கட் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சாமராஜ நகர் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருங்க. இன்னும் ஒரு 20 to 25 மினிட்ஸில் போயிடலாம். எப்படியே வண்டி நான் 40 மினிட்ஸ் டிலே ஆனாலும் ஆன் டைமுக்கு நம்ம சாமராஜ நகர் போய் ரீச் ஆகிடுவோம். ஏன்னா ஸ்லாக் இருக்கும்ல இந்த இடத்துல. ஏதோ ஒரு தேட்டர் ஒன்று இருக்குங்க. ஏதோ ஒரு தேட்டர் ப்ரோ. என்ன தான் 40 நிமிஷம் டிலே ஆனாலும் வர வேண்டிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆன் டைமுக்கு வந்தாச்சுங்க சாமராஜ நகர். ஸோ சாமராஜ நகருக்கு ஆன் டைமுக்கு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. 9:10 ஆகுது டைம். இந்த மைசூர் டு சாமராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சாமராஜ நகர் தான் கடைசி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இதுக்கப்புறமேட்டு ட்ராக்லாம் கிடையாது, அவ்வளோதான், இதோட எண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதை ஒரு லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். இதுதாங்க சாமராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த பயணம் எப்படி இருந்தது? நேற்று நைட்டு 9:55க்கு நம்மளோட ட்ரெயினை எடுத்தாங்க. ஸோ ஆன் டைமுக்கு 9:10க்கு சாமராஜ நகர் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க, எந்த ஒரு டிலேவும் இல்லை. ட்ராவல் உண்மையாலே சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த மைசூர்லேருந்து சாமராஜ நகர் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டீசல் ரைடு வேறு உண்மையிலே அருமையாகவே இருந்தது. இந்த வீடியோ நான் எல்லாத்துக்கும் மேலே ட்ரெயினை காட்டினதை விட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் இந்த அன்னதானம் அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு விளாகாக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ இங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ரிட்டன் நம்ம மைசூர் கிளம்ப போகிறோம். அதான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை, see you.